சகல மகிமையும் கனமும் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, சகோதரிகளே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிலிப்பியர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது 273வது பக்கம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் முதல் வசனத்திலே, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று வாழ்த்துகிறார். அப்படியே நான் வாழ்த்துகிறேன். இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். 2025ஆம் ஆண்டு நமக்கு நன்மையாக இருந்தது என்று நம்மளே பல சாட்சி சொல்ல முடியும். ஆம், தீமை இருந்ததுதான், போராட்டங்கள் இருந்ததுதான், பிரச்சனைகள் இருந்ததுதான். ஆனாலும் அதை நாம் மேற்கொண்டோம், அதை ஜெயித்தோம். சந்தோஷமாய் இந்த நாளிலே நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். குறைவுகள் எல்லாம் தேவன் நமக்கு தீர்த்தார். அதை சந்திப்பதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுத்தார். அதை மேற்கொண்டு வருவதற்கு தேவன் நம்மோடு கூட இருந்தார். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஆண்டை கொடுத்த தேவன் அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஒவ்வொருவராக, தனிநபராக என்னாலே சொல்ல முடியும். நம்முடைய சபையில் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது என்று சொல்லி, நம்முடைய சபை, இந்த சபையில, இந்த பிராந்திய சபையை துவங்கினது தேவன், இயேசு கிறிஸ்து. கன்னியாகுளம் இந்த பிராந்திய சபையை, காங்கிரிகேஷனை நாம் துவங்கி இது 10வது வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2016 நமக்கு இந்த காங்கிரிகேஷன் துவங்கப்பட்டது. 10வது வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருஷத்துல 25ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. நிச்சயமாக அதை சனிக்கிழமை அன்றோ அல்லது மறுநாள் தொழுகை முடித்ததற்கு பின்போ ஒரு நல்ல ஒரு கெட் டுகெதர் நாம் வைக்கணும். சபையினுடைய பயணத்தை குறித்து நாம் அதில் நிறைய பேச வேண்டும். அதனுடைய எப்படி நாம் துவங்கினோம், எப்படி 10 வருஷமா நம்ம ஒன்றும் செய்யல. ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு விழா கொண்டாடி வைக்கிற பழக்கம் பர்சனலா எனக்கு இல்லை. எங்க அப்பா இறந்ததுக்கு கூட நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆண்டு அப்படின்னு சொல்லி எல்லா வருஷமும் பயங்கரமா வைப்பாங்க. நான் இது வரைக்கும் வைக்கிறேன். கேட்டான், என்னப்பா அப்பா மேல உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு. ஆசை இருக்கு. ஆண்டு வச்சு நம்ம அதை பேசுறதுக்கு நேரம் இல்லை. உண்மையா சொல்ல போனா அதுதான் டெய்லி நம்ம நினைச்சுக்கிறோம். அது கடமைக்கு சொல்றது மாதிரி இல்லை. உண்மையாவே டெய்லி அதை யாருமே நம்ம மறக்க முடியாது. நம்முடைய தகப்பனை குறித்தோ, தாயை குறித்தோ, பிள்ளையை குறித்தோ இன்னைக்கு நம்ம மறக்க முடியும். ஸோ அது ஒரு ஸ்பெஷல் டேயாக எனக்கு அது தோணலை. சபையும் அப்படித்தான். சபையும் இதுதான் நம்முடைய குடும்பம், இதுதான் குடும்பம். வேற சொந்தக்காரங்க உங்களுக்கே தெரியும். எத்தனை சொந்தக்காரங்க, என்னுடைய சொந்தக்காரங்க ரத்த பந்தத்தை எத்தனை பேர் நீங்க பார்த்துருப்பீங்க? ரொம்ப கம்மி. இந்த சபை தான் நமக்கு, எங்களுக்கு சொந்தம். வேற யாரும் எங்களுக்கு இருக்கிறாங்க, வெளியெல்லாம் இருக்கிறாங்கன்னா போன் நம்பர் கூட எனக்கு அவ்வளவா நான் தொடர்புள்ள கிடையாது. நம்மளுடைய தொடர்பு எல்லாமே சபை மக்களோடு தான். அதனால ஒரு ஸ்பெஷல் அவர்களை கூட்டி எடுக்கிறது எல்லா வாரமும் நமக்கு ஸ்பெஷல் அப்படிதான் ஓடுது. இப்போ
10 ஆண்டு முடிந்ததுனாலே இந்த வருஷம் நாம அதை ஏன் செய்யக்கூடாது என்று ஒரு யோசனை வந்தது. என்னுடைய மனைவி குறிப்பா அவர்கள் அதை வலியுறுத்தினார்கள், நம்ம வைக்கணும் அப்படின்னு. அப்போ எனக்கு நினைச்சேன், ஓகே, வெரி ரைட் டைம் டு எக்ஸ்பிளைன் சோ மெனி திங்ஸ். நமக்கு எப்படி நாம தொடங்கணும், எப்படிலாம் பயணத்துல வந்தோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இந்த பிலிப்பிய நிருபம் எழுதும் பொழுது துவக்கத்திலே அரண்மனையிலே இருக்கக்கூடியவர்களை குறித்து அவர் எழுதுகிறார். எப்படின்னா, நான் வெளியே சுவிசேஷம் சொன்னேன், வெளியே நான் சத்தியத்தை சொன்னதுனால என்னை பிடித்து கொண்டு வந்து அரண்மனையிலே காவலுக்கு வைத்திருக்கிறார்கள். சரியான வகையிலே நான் அங்கு பிரசங்கிக்க வேண்டும், மக்களை நான் யாரெல்லாம் அரண்மனைக்குள்ளே பார்க்கிறேனோ அவர்களை நான் கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று முதல் அதிகாரத்திலே அவர் எழுதுவார். ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பிலிப்பியருடைய கடைசி அதிகாரத்துக்கு வரும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்னா, அரண்மனையில உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் அப்படின்னு. 21வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள், என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள், பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனை உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். மனுஷனை கொண்டு போய் வெளியே நீ சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பிடிச்சு சிறையில கொண்டு வந்து போடுகிறார்கள். இவர் சிறையை மாத்திட்டார். சிறையில இருக்கிறவங்களா இப்போ கிறிஸ்தவர்களாக மாறி போனார்கள். இப்ப நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஓமையில வந்து ஓமையை சொல்றாரு, நாம புளித்த மாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம உடனே புளித்த மாவுனா வந்து அதுதான் பாவத்துக்கு ஒப்பிட்டு இருக்கு, புளித்த மாவா இராதுங்கள்ல சொல்லி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா ஒரு ஓமையில என்ன சொல்றாரு, புளித்த மாவா இருக்கணும். எப்படின்னா, ஒரு பிடி மாவிலே ஒரு பெண் அதை அடைத்து போட்டால் அது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்கிறது அப்படிங்கிறார். நாம வந்து எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும், எந்த சமுதாயத்திலே உட்கார்ந்து இருந்தாலும், நாம பிடிப்புள்ளவர்களா இருந்தால் நம்ம சுத்தி இருக்கிறவங்களா என்ன ஆயிடுவாங்க, எல்லாம் மறுநாள் தோசைக்கு ரெடி ஆயிடுவோம். எல்லாரையும் பிடிக்க வைக்கிறோம். நம்ம ஊடுருவர்களா இருக்கிறோம், நம்ம பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறோம், உப்பாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். என்ன அர்த்தம்னா, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு நாம் ருசி உள்ளவர்களாக அவர்களை மாற்றுகிறோம், அவர்களுடைய தன்மையை மாற்றுகிறோம். அமைதியினாலே, பேச்சினாலே, நடக்கையினாலே, நடவடிக்கைகளினாலே ஒவ்வொருவரையும் நாம் ஊடுருவி கிறிஸ்துவராக கொண்டு வருகிறோம். நமக்கு பின்னாடி யாரையும் எடுத்துட்டு வர்றதல்ல, நாம் கிறிஸ்துவுக்கு நேராக எல்லாவரையும் கொண்டு செல்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் அதைதான் செய்தார். அவரை கொண்டு போய் அழைத்தது நோக்கம் என்ன, சத்தியத்தை ஒளியை சொல்லாது, ஆனால் எங்க கொண்டு வைத்தாரோ அந்த இடம் மாறி போனது. அப்போ நமக்கு என்ன ஒரு பாடம், எப்பொழுதும் எந்த இடத்துல இருந்தாலும் நாம் சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நாம் கவனமாக கையாண்டும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். அது நிமித்தமாக யாரை நாம் அணுகுகிறோமோ அவர்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம். 3வது அதிகாரம், பிலிப்பிய புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். தேவன் நமக்காக ஒரு அழைப்பை கொடுத்தார், ஒரு இன்விடேஷனை கொடுத்தார். அந்த அழைப்பை டெய்லி நாம பார்க்கிறோம். ஜனவரி 20ஆம் தேதி இந்த மீட்டிங் நடக்க போகிறது, ஜனவரி 20ஆம் தேதி கல்யாணம் நடக்க போகிறது. அதற்கு நான் என்ன உடுத்து வைக்கணும், என்ன ட்ரெஸ் போடணும், என்ன கலரில் போடணும், என்ன மேட்சிங்கில் போகணும், எப்படி போகலாம், அதெல்லாம் யோசித்து கடையில் வாங்கி அயன் பண்ணி அதை ரெடியாக எடுத்து நம்ம வைக்கிறோம்.
காரணம் என்ன? போகக்கூடிய இடம், அந்த இடத்துல நான் ஐ ஷுட் பி பிரசன்டபிள். மற்றவர்கள் என்னை பார்த்து நல்லா இருக்கிறது, வந்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நாம் அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நானும் அந்த இடத்துல இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோமே. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை குறித்து இவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். ஐ ஹாவ் a target, I have been given a target. நான் அந்த டார்கெட்டை பார்த்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். பரம அழைப்பு, அது ஏதோ ஒரு திருமண மண்டபம் அல்ல, ஏதோ ஒரு லோக்கல் இடம் அல்ல. 2 மாதங்கள் கழித்து நான் இந்தியா பிரசிடென்ட்டை பார்க்க வேண்டிய அப்பாயின்மெண்ட் எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுதிலிருந்தே நான் தயார்படுத்திக் கொள்கிறேன். அந்த தேதிக்காக, அந்த நாளுக்காக, அந்த மொமெண்ட்டுக்காக நான் எப்படி போகணும், எப்படி நடக்கணும், எப்படி அவரை அப்ரோச் பண்ணணும், எப்படி அவருக்கு நான் குட் மார்னிங் சொல்லணும், எப்படி அவரை நான் வாழ்த்தணும், எப்படி நான் அவரை அவருக்கு நான் விஷ் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் சும்மா போயிட்டு நேராக போயிட்டு வந்துட முடியாது. இப்போ டிவியில் வருதான்னு தெரில, பட் முன்னாடி அந்த பிரசிடெண்ட் அவார்டெல்லாம் கொடுக்கும் பொழுது ஃப்ரண்ட் லைனில் உட்காந்துருப்பாங்க, அவங்க போய் வாங்கிட்டு திரும்பி வருவாங்க. இது ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதை கவனித்து பார்த்தீங்கன்னா போகக்கூடிய நடை, உங்களுடைய ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும், எப்படி அவங்கள பார்க்கணும், அவங்கள எப்படி அப்ரோச் பண்ண, திடீர்னு போய் கட்டி பிடிச்சிட முடியாது. நீங்கள் அங்கே முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ தான் உங்களுடைய பர்மிஷன், இதை தான் செய்யணும். அவங்க வாங்கிட்டு நீங்கள் திரும்பி நடந்து போகக்கூடாது, அதுவும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் அப்படியே ரிட்டர்னில் வரணும். இப்போ கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்த அழைப்பிற்கு நான் பாத்திரவானாக நடக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பர்டிகுலர் நாளிலே நான் நுழைவதற்கு வேண்டிய தகுதி எனக்கு என்ன? அந்த பரம அழைப்பு வந்துருச்சு, ஆனால் அதற்கு என்னை எப்படி நான் தயார்படுத்தி கொள்ள வேண்டும்? அதுதான் நம்முடைய டே டு டே டார்கெட். ஒவ்வொரு நாளும் நான் அதை தயார்படுத்தி கொண்டே இருக்கிறேன். எதை செய்யணும், எப்படி செய்யணும், எது அவருக்கு பிரியம், எப்படி செய்தால் நான் உள்ளே போக முடியும், எங்கெல்லாம் நான் அதை அனுபவித்துக் கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நிறைய பேருக்கு தெரியாது, ஏன் கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னு. அப்பா அழைச்சிட்டாரு, போயிட வேண்டியதானே. அவர் அழைத்தது கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்திருக்கிறார். அதனால தான் நான் இயேசு கிறிஸ்துவை நான் அறிக்கையிடுகிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் உள்ளே வருகிறேன், கிறிஸ்துவை நான் தரித்துக் கொள்கிறேன். கலாத்தியர் 3:12 சொன்னார், யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அவரை தரித்து கொண்டார்கள். நான் கிறிஸ்துவுக்குள் உள்ளே செல்கிறேன். அதான் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் நம்மை அழைத்த தேவன் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள் இலக்காக நான் தொடர வேண்டும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம், கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். நல்லா கவனமாக பாருங்கள் இந்த வார்த்தைகளை. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஒரு ரேஸ் இருக்கு, அந்த ரேஸில் எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு ப்ரைஸ் கிடைக்கும்? ஒருத்தர் தான் ப்ரைஸ் கிடைக்கும். இந்த வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இப்போ ஒரு கேள்வி, எத்தனை கிறிஸ்தவர்கள் நம்ம இருக்கிறோம்? யாருக்கு அந்த பந்தய பொருள் கிடைக்க போகுது? யாரோ ஒருத்தருக்கு தான் கிடைக்கும்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்களே. இப்போ சரிப்பா, நீ நல்லா டெய்லி பைபிள் படிக்கிற, நீ நல்லா ஜெபம் பண்ணுற, அதனால் உனக்கு தான் அந்த கிஃப்ட், கண்டிப்பாக எனக்கு கிடைக்காது, நான் மேபி செகண்டோ தேர்டோ அல்லது ஆறுதல் பரிசோ நாங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிறிஸ்டியன் ரேஸ் இஸ் an இண்டிவிஜுவல் ரேஸ். தனித்துவமான தனிப்பட்ட ரேஸ் இது.
10 பேரை கூட்டிக் கொண்டு நீங்கள் ஓடவில்லை, நீங்கள் தொடங்கினீர்கள், நீங்கள் முடிக்க வேண்டும். அந்த வசனம் என்ன சொல்லுது? இப்போ பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிகிறீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறது. எப்போ முடியும்? நான் ஒரு பந்தயத்தை தொடங்கிட்டேன், ஓட ஆரம்பிக்கிறேன். Unless and until I finish the race, I won't be crowned. நான் போய் கடைசி எல்லையை தொடுகிறது வரைக்கும் எனக்கு ஜெயம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது யார் முன்னதாக ஓடுகிறார்கள் என்பது அல்ல, யார் அதை ஓடிக்கொண்டு முடிக்கிறார்கள் என்பது தான் அந்த இடத்துல இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரேஸ் இது. நாம் அடிக்கடி நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து ஓடுறோம், ஃபஸ்ட்டு ஓடுறவங்களுக்கு பிரைஸ்னா இல்லை. பவுல் அப்படி சொல்லலை. பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள், ஆனால் போய் முடிக்கணும். நாம் நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கிறோம், நடுவில் ஒரு ரவுண்டை போட்டு வருது, சுற்றி திரும்பி போயிடுவாங்க. திடீர்னு ஒரு டிராஃபிக் ஜாமாக இருக்கிறது அப்படின்னு சைடில் ஒரு ரோடு ஃப்ரீயாக இருக்குது, அதில் ஓடி போயிடுவாங்க. அது வேறு ரூட்டில் கொண்டு போய் விடும். இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள், அதில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமும் அகலமுமாக இருக்கிறது, அதில் அநேகர் அதில் செல்வார்கள். அப்போ அங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது, இருந்துட்டு போட்டும். பைபிள் என்ன சொல்லுகிறது? என்னுடைய ஓட்டத்தை நான் தொடங்கினேன், நான் அந்த ஓட்டத்தை ஓடி கரெக்டாக முடிக்கணும். எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு ஒரு போராட்டம் வந்து விட்டது, என்னால் முடியலை, நான் சமாளிக்க முடியல, என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால் அவர் தன்னுடைய போராட்டத்தை ஓடி முடிக்கவில்லை, தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கவில்லை. He has truncated it. நடுவிலே அவர் நிறுத்தி கொண்டார். அப்போ என்ன ஆயிடுச்சு? பந்தய பொருளை இழந்துட்டார், அவர் அதை முடிக்கவில்லை. போன வாரம் ராகுல் பிரதருடைய வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அவங்க டாக்டர், ரொம்ப ஃபேமஸான டாக்டர், நாகர்கோவில் இருக்கிறவர், இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி. எப்படி இறந்தாருன்ற சொன்னார். நான் அதை மைக்கில் சொல்ல முடியாது, ஏன்னா வெளியே போகுது. அவர் ஓட்டத்தை ஓடி முடிக்கலையே. தேவன் நமக்கென்று ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தில் கல் இருக்கலாம், முள் இருக்கலாம், மேடு இருக்கலாம், பள்ளம் இருக்கலாம், மணல் இருக்கலாம், தண்ணீர் இருக்கலாம். என்னுடைய கடமை நான் ஓடிட்டே இருக்கணும். அதை நான் எப்படி ஓடுகிறேன், எப்படி நான் அதை ஜெயம் எடுக்கிறேன், அதை நான் சரியாக கொண்டு போகவில்லைன்னு சொன்னால் அதை இழந்து விடுகிறோம். 2026 தொடங்குகிறோம், நாம் அதை கரெக்டாக கொண்டு போகிறோம். பிரச்சனை வந்தாலும் நான் ஓடுகிறேன், தடைகள் வந்தாலும் நான் ஓடுகிறேன். எப்படி நான் முன்னாடி போகணும்? மேபி நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கலாம், நான் பின்னாடி போக வேண்டியதல்ல, கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க. கொரோனா வந்த நேரம் எவ்வளவோ நஷ்டம் வந்தது, எத்தனையோ கம்பெனிகள் இழுத்து மூடினார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு சிஇஓ, ஒரு பெரிய கம்பெனியோடைய சிஇஓ என்கிட்ட வந்து சொன்னார், மிஸ்டர் ரெட்டி, ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஹோல்ட் வாட் ஐ எம் ஹேவிங் அப்படின்னார். என்ன இருக்கிறதோ அதை நான் பிடித்து கொள்ளுகிறேன், அதை விட்டுல, எனக்கு லாபம் வேண்டாம், அட்லீஸ்ட் நான் விடாமல் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னார். கிம்ஜி ராம்தாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி, அதனுடைய சிஇஓ. அவர் சொன்னார், நான் ஜஸ்ட்டு பிடிச்சிக்க பார்க்குறேன் சார், அதை நான் விட்டுற வேண்டாம், அதை நான் ஜஸ்ட்டு பிடிச்சிக்கிறேன், எனக்கு போதும், கொஞ்ச நாள் டைம் பாஸ் ஆயிரும், டைம் பாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சூழல் மாறிடுச்சே, நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டோம். யாருக்கிட்ட பேசுகிறது, நல்லா வாயை மூடிட்டு பக்கத்தில் வந்து வாயை எடுத்துகிட்டு பேசிடுவாங்க. இனத்துக்கு அப்புறம் மூடிட்டு வந்தீங்க, மறுநாள் நம்ம போய் ஆஸ்பத்திரியில் படுத்துருவோம். அப்போது பிரச்சனைகள் அவ்வளவு கஷ்டமாக இருந்தது, ஆனால் அதையும் தாண்டிட்டோமே. இப்போ நமக்கு முன்னாடி விழுந்து தும்முனா கூட நமக்கு ஒன்றும் நடக்கலை, ஏன்னா அந்த காலத்தை நம்ம தாண்டிட்டோம். ஸோ ஒருவேளை நம்ம இப்போ கஷ்டப்படலாம், ஜஸ்ட்டு பிடிச்சு நில்லுங்க, அந்த நாட்கள் மாறும், நிச்சயமாய் மாறும். எப்படி ஒரு பகல் வருதோ ஒரு இரவு வருகிறது,
ஒரு இரவு வருகிறது என்றால் நிச்சயமாக பகல் உண்டு. வேதாமத்திலே பார்த்த வரைக்கும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பகல் இரவு அப்படின்னு போட்டிருக்காது, இரவும் பகலும் தான் போட்டிருக்கும். நம்மளாம் வழக்கமாக டே அண்ட் நைட்டுன்னு சொல்லி பழகிருக்கோம். பைபிள் நெவர் சேஸ் டே அண்ட் நைட், இட் சேஸ் நைட் அண்ட் டே. ஒரு நாளும் வேதாமத்திலே பகல் இரவு அப்படி நீங்கள் பார்க்க முடியாது, இரவும் பகலும் தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ என்னுடைய வாழ்விலே நான் ஒரு இருட்டை பார்த்து கொண்டிருக்கிறேன், நெருக்கடியை பார்த்து கொண்டிருக்கிறேன், போராட்டங்களை பற்றி கொண்டிருக்கிறேன்னா அதை கொஞ்சம் ஜஸ்ட் கீப் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், பிடிச்சு நில்லுங்க. காலம் கடந்து போகும், தேவன் அதை மாற்றுகிறவர். நமக்கு அதுதான் நமக்கு வேணும். அதை நான் முடித்தால், பயணத்தை ஓடி முடித்தால், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்க்கணும். நாம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுனா நமக்கு கிரீடம் கொடுக்கப்படுமா, கிஃப்ட் கொடுக்கப்படுமானா கிஃப்ட் தான் கொடுக்கப்படும். ஓடி முடிச்சதுக்கான கிஃப்ட். ஆனால் இங்கே அவர் சொல்லுகிற காரியம் வேற. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனத்திலே பாருங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவு உள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். கிரீடம் எப்போ கொடுப்பாங்க? ஓட்டத்தை ஓடி முடித்தோடனே கிரீடம் கொடுத்துட மாட்டாங்க. ஓட்டத்தை ஓடி முடித்த உடனே உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், கன்சோலேஷன் ப்ரைஸ்ன்னு உங்களுக்கு பரிசுகளை கொடுப்பார்கள். ஆனால் எப்போ கிரீடம் கிடைக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அதில் அதீதமாக செயல்பட்டீர்கள். இவர் மேன் ஆஃப் த மேட்ச். இவர் அவருடைய பயணத்திலே 10 மேட்ச் அவர் விளையாடினார். 10 மேட்ச்சில் இவர் 10லேயும் இவர் சூப்பராக விளையாண்டாரு, அதனால் அவருக்கு ஸ்பெஷல். அது ஒரு கிரீடம். பைபிள் என்ன சொல்லுகிறது? நாம் ஓட்டத்தை துவங்கினோம், கரெக்டாக அதை முடித்து விட்டால் நமக்கு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதை அங்கீகரிக்கிறார். போன வாரம் நம்ம செய்தியில் பார்த்தது போல ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அப்போது நான் when I am finishing my race, என்னுடைய ஓட்டத்தை நான் சரியாக ஓடி முடிக்கும் பொழுது எனக்கு நீதியின் கிரீடம் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். அப்போது நான் என்ன பண்ணணும்? நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓடுகிறேன் என்று சொன்னால் நான் கிறிஸ்தவனாக ஓட வேண்டும். ஓடுறது பெருசு இல்லை. நம்ம பழமொழி சொல்லுவாங்க, ஒரு தெரு நாய் ஒன்று ஓடுது அப்படின்னா பயங்கர ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கும். எங்கே போகுதுன்னு அதை கூப்பிட்டு கேளுங்க, தெரியாது. ஆனால் பிஸி, ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு எதாவது டார்கெட் இருக்கா? ஒரு டார்கெட்டும் இல்லை. ஒரு டார்கெட்டும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். நாம் அப்படியே கிடையாது. காலையில் எழுந்த உடனே சும்மாவே நம்ம நடக்கிறோம். ஒரு டார்கெட் இருக்குது நமக்கு. இப்போ பந்தயத்தில் ஓடுகிற ஒவ்வொருவனும் சட்டத்தின்படி நாம் அதை செய்யப்பட வேண்டும். நான் கிறிஸ்தவனாக இருந்தால் நான் கிறிஸ்தவனாக நான் வாழ வேண்டும். நான் பெயருக்காக கிறிஸ்தவ பெயரை வைத்து கொண்டு இருப்பதனாலே நான் கிறிஸ்தவன் ஆகிவிடுவதல்ல. என்னுடைய செயல்பாட்டினிலே கிறிஸ்தவம் இருக்கிறதா? என்னுடைய நடவடிக்கைகளிலே கிறிஸ்துவத்தின் சட்டத்தின்படி இருக்கிறதா? இல்லைன்னா யாராவது தடுப்பாங்களா? யாரும் தடுக்க மாட்டாங்க. நீங்கள் பைபிளை கக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் ஊழியம் செய்யலாம், யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறைய காணிக்க வேற உங்களுக்கு வரும். ஏன்னா பயங்கர வல்லமையாக இருக்கும். எல்லாமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம். ஆனால் அங்கே அவர் போகும்பொழுது செக்லிஸ்ட் பண்ணுறார். அவர் சொல்கிறார், நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமா? என்னுடைய வசனத்தின்படி இருக்கும் அப்படிங்கிறார். அப்படின்னா இதில் என்ன சொல்லி இருக்கிறதோ இதன்படி என்னுடைய செயல்பாடு இருந்தால் நெருப்பு வழியாக போகும் பொழுது என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு வைக்கோலிலே கட்டியிருந்தால், மரத்திலே கட்டியிருந்தால் அப்போவே காணா போயிடும்.
வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம ஊழியம் பண்ணோமே, வாழ்க்கை ஃபுல்லாக நான் கிறிஸ்தவன் என்னை நினைத்து கொண்டேனே, வாழ்க்கை ஃபுல்லாக நான் விசுவாசி என்று நான் என்னை நினைத்து கொண்டேனே. எப்படி நினச்சிக்கிட்டேன்? எதை வைத்து நான் நினச்சிக்கிட்டேன்? எங்கள் ஊழியக்காரர் சொன்னார், எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, அதனால நான் கிறிஸ்தவன் அப்படின்னா இல்லை. இங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன சொல்லியிருக்கு? அதன்படி நான் கிறிஸ்தவனாக இருந்தால் அதற்கு பின்பு என்னுடைய கவுண்ட் அங்கே ஸ்டார்ட் ஆகுது, இல்லைன்னா கவுண்டே ஸ்டார்ட் ஆகாது. அப்புறம் எங்கே நீதியின் கிரீடம் எங்கே வர்றது? எங்கே ரேஸை போய் முடிக்கிறது? நீங்கள் இந்த மாரதானில் ஓடுவாங்க, 10,000 பேர் ஸ்டார்டிங்கில் ஓடுவாங்க, எல்லாருக்கும் ஒரு பனியன் கொடுத்துருவாங்க. ஏன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு பனியனை வாங்குறதுக்காக போயிட்டு ஒரு 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 10 அடி போனோன்னா சைடில் வெளியே போயிடுவாங்க க்ரௌடோட. அப்படி இல்லை. நம்ம கடைசி போகும் பொழுது தொடங்குனீங்களே அந்த பனியன் எங்கே? நீங்கள் தான் தொடங்குனீங்களா? உங்கள் பெயர் அங்கே இருக்குதா? ஆமான்னா உங்களுக்கு தென் யூ ஃபினிஷ்ட் யுவர் ரேஸ். அதுதான் நம்ம கவனிக்கணும். எந்த சூழலிலும் நாம் மல்யுத்தம் பண்ணினாலும் கூட சட்டத்தின்படி பண்ண வேண்டாமோ? அப்போ நான் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன், நான் பிரயாசப்பட்டு சரியாக பயிரிடுகிறேனா என்பதை கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் எல்லோராலும், மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனம், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஓட்டத்தில் நான் சொன்னேன், சங்கடங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனாலும் நான் அதில் நிலைத்து நின்றால், அவர் சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். என்னப்பா நீங்கள் இப்படி தான் இருக்கிறீங்க? ஆமாம், அப்படி தான் இருப்போம். ஏன் அப்படி இருக்கிறீங்க? ஏன்னா பைபிள் அப்படி தான் இருக்குது. போன வாரம் எத்தனை பேர், நீங்கள் கிறிஸ்தவங்க கிடையாதா, நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டீங்களா? அப்போது நாங்கள் கேட்டோம், சந்தோஷம்தான். எங்கப்பா இருக்குது பைபிளில்? பைபிளில் எங்கேயாவது காட்டுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பிறக்கலையா? பிறந்தது உண்மை தானே? நாம பிறந்தது உண்மை தான். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லாததை நான் கடைபிடித்தால் என்னுடைய இலக்கை நான் மிஸ் பண்ணிடுவேன். ரொம்ப சிம்பிள். சந்தோஷமாக கொண்டாடுங்க. பட் ஐ காண்ட், ஏன்னா பைபிளில் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை, நான் குறிப்பாக சொல்லலை. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் ஏறத்தாழ 90 ஆண்டுகளிலே எழுதப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த 90 ஆண்டுகளிலே இது எழுதப்படுகிறது. ஏறத்தாழ 90 வயது நிரம்பிய ஒரு அப்போஸ்தலன் அதை எழுதுகிறார். மத்தேயு துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலம், 70 ஆண்டுகள் காலம் சரித்திரம். கிறிஸ்தவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் இயேசு பிறந்த இடத்துல போய் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தினாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் இல்லையா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில், அங்கே ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்று போடுவோம் மேல் வீட்டு அறையில் அப்படின்னு ஒரு இருந்திருக்கானா? இல்லை. எங்கெல்லாம் கூடினார்களோ, எங்கெல்லாம் இருந்தார்களோ, சிதறப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷம் சொன்னார்கள். அப்போ தான் சொன்னார், நீ ஒரு ஸ்பெஷல் கட்டடத்துக்கு கொண்டு போகாத, இந்த கட்டடத்தில் தான் ஆண்டவர் வசிக்கிறார், நீ அடைச்சி போட முடியாது. நீ எங்கெல்லாம் கூடியிருக்கிறாயோ, எங்கே 2 பேர் 3 பேர் நீ எங்கே கூடினாலும் நான் அங்கே இருக்கிறேன். ஸோ டோன்ட் வரி, எனக்கு ஒரு இடம் வேணும், இந்த இடத்துக்குள்ளார போய் நான் பிரசங்கம் பண்ணா ஆண்டவர் கேட்டுருவார் அப்படின்ற ஒரு இடம் கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும், என்னுடைய வீட்டில் இருந்தாலும் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஏனென்றால் நாம் பந்தய சாலையிலே சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இன்னும் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லி நம்ம அதை முடிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவேன். மரண பரியந்தம் உண்மையாயிரு.
முடிவில் தான் நமக்கு அது கிடைக்கும். நாம் அந்த முடிவை முன்னதாகவே தேடிக்கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஜஸ்ட் துவங்கி இருக்கிறோம். ஜனவரி 1, இன்னும் 12 மாதங்கள் இருக்கிறது. பொறுமையோடு நாம் ஓடுவோம். நம்ம சத்தியத்தில் நிற்கிறோமா? ஃபஸ்ட்டு கேள்வி. தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்வோம். எந்த வகையிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சமாதானத்தை நாம் இழந்து போகிறதல்ல. நமக்கு அவர் கொடுத்திருக்கிற இலக்கு பெரிய இலக்கு, பரலோக பயணம். அந்த பயணத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? 125வது சங்கீதம் முதல் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதம்னா மவுண்டன், இட்ஸ் நாட் அ ராக். ஒரு சாதாரண கல் அல்ல, அது பெரிய கண்மலை. சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். யார் என்று சொன்னால் கர்த்தரை நம்புகிறவர்கள். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நாம் தேவனை நம்பி இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறோம். அப்போ நாம் சியோன் பர்வதத்தை போல நாம் அசையாமல் நிலைத்திருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. சங்கீதம் 23:6 என்ன சொல்கிறது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறது. நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், செத்ததுக்கு அப்புறம் கிடையாது. அப்போ நாம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னா என்ன நடக்கும்? கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கணும். கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருந்தால் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் ஒரு நாளும் பின்தொடராமல் விடாது. அந்த ஒரு கேரண்டி நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஒவ்வொருவருக்கும் அது தெரியும். ஒரு பிரச்சனை வருது, ஐயோ அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் தேவன் நம்ம எப்படி காப்பாற்றுகிறார் என்பது நாம் அதை அனுபவித்திருக்கிறோம். சங்கீதம் 30வது பாடல் 11:12 இப்படியாக நாம் பார்க்க முடியும். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. சங்கீதம் 84:11 சொல்லுகிறது, நன்மையை ஒரு நாளும் வழங்காதிரார், he will never withhold. 84:11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இரார். நிச்சயமாக அது நமக்கு கொடுக்கப்படும் என்பதில் மிக தெளிவாய் அங்கு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர் நன்மை செய்கிற தேவன். நாம் அவருடைய கரங்களில் இருக்கிறோமா என்பது தான் அந்த இடத்துல கேள்வியாக இருக்கிறது. நீதிமொழிகள் புத்தகம் 2வது அதிகாரம், நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் இப்படியாய் பார்க்கிறோம், அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். அவர் கேடகம், அவர் ஒரு ஷீல்டாக இருக்கிறார். அப்போ எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவர் அதை பாதுகாத்து அதை தடுத்து விடுகிறார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து நீதிமொழிகள் 10வது அதிகாரம், நீதிமொழிகள் 10:9 உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ அவனை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறார். இப்போது நாம் உத்தமமாய் நடக்கிறோம், அதை பத்திரமாக தேவன் பாராட்டுவதற்கு நமக்கு அதற்கேற்ற அறிவை தருகிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 28:18 இப்படியாக நம்ம பார்க்க முடியும். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். அப்போ நம்ம ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம ரட்சிப்பை இழந்து போனோம்னு சொன்னால் நமக்கு எல்லாம் தானாக நமக்கு பிரச்சனை தேடி வரும். ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், ஏறத்தாழ 34 வருடங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவன் என்ற அந்த அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், எத்தனையோ சூழல் எப்படியாவது உன்னை காலி பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி வந்த சூழல். ரொம்ப தைரியமாக நான் இருப்பேன். ஏன்னா நல்ல அந்த வார்த்தை ராகவி சொன்னது, அவங்களுக்கு தெரியாது நமக்கு பின்னாடி யார் இருக்கிறான், நமக்கு தெரியும் நம்ம பின்னாடி யார் இருக்கிறான். 1995 பஹ்ரைன் தேசத்தில் இருந்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு
சரியா ஞாபகம் இல்லை, 70 டன் அல்லது 80 டன் சிமெண்ட்டு காணோம் அப்படின்னு சொல்லி என்னை அவர்கள் கார்னர் பண்ணாங்க. நான் தான் வந்து ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து அவங்க திருட்டு பட்டம் கட்டுவதற்கு தயாராகிட்டாங்க. எல்லாம் ரெக்கார்டெல்லாம் எனக்கு சாதகமாக தான் இருக்குது. நான் ஒன்றுமே கவலைப்படலை. நமக்கு என்ன பயம்? எந்த ஆள், ஷபீர் அவர் பேர், நான் சொல்கிறதுல எனக்கு எந்த பயமும் கிடையாது, ஹைதராபாத்துக்காரர், என்னை குற்றப்படுத்தி என்னை குற்றவாளியாக பிரகடனம் செய்து காவல்துறையில் ஒப்படைப்பதற்கு தயாராக இருந்த ஒரு நபர். நான் எல்லாம் நெருங்கிருச்சு, முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அவர் யாருன்னா அந்த கம்பெனி முதலாளியோடைய சொந்த மச்சான். நான் வந்து அங்கே ஒரு சின்ன லேபரேட்டரி இருக்குது, அந்த லேபரேட்டரியில் கதவை சாத்திட்டு அங்கே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறேன். நான் பண்ணலைன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அப்படி சூழல் இப்படி இருக்குது, எனக்கு தெரியாது. மறுநாள் காலையில் இவர் வரல, ஆஃபீஸுக்கு வரல. யார்? ஷபீர். எனக்கு பயம், காலையில் வந்தோடனே இந்த மனுஷன் என்ன பண்ண போகிறாரு. 8:30 ஆகுது, 9 ஆகுது, 9:30 ஆகுது, 10 ஆகுது, 10:30 ஆகுது, 11 ஆகுது, 12 மணி, 12:30 ஆகுது, வரவே இல்லை. லன்ச் டைமு, எனக்கு சாப்பாடும் ஒன்றும் தோணலை. அப்போ மெதுவாக போய் கேட்குறேன், ஏன் இன்றைக்கி ஷபீர் வரல அப்படின்னு. தெரியாதா உனக்கு? என்ன, நான் ஐ திங்க் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். தெரியாதா உனக்கு அப்படின்னா, என்னென்னா நேற்று நைட்டு அவருக்கும் ஓனருக்கும் டின்னரில் பயங்கர சண்டை, அவர் நேராக கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டார் அப்படின்னாங்க. ஏர்போர்ட்டில் விட்டு ஏற்றி விட்டார். பல வருஷமாக அந்த யூனிட்டினுடைய முழு அதிகாரமாய் இருந்த ஒரு மனுஷன், முதலாளி பஹ்ரைன் தேசத்தான், அவர் ஹைதராபாத்தில் பொண்ணு எடுத்திருக்கிறாரு. அந்த பெண்ணுடைய அண்ணன் தான் இவர். ராஜாங்கம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷன். தாவீது சொன்னது போல் ஒரு தெள்ளுப்பூச்சி, ஒரு பிரேயர். அங்கே ஒரு மீட்டிங்கில் அவங்களுக்குள்ளார டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது ஏதோ ஒரு சண்டை. அப்போவே டிக்கெட் போட்டு ஏர்போர்ட்டில் கொண்டு ஏற்றி விட்டார். இது இன்றைக்கும் இத்தனை வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆகுது அந்த சம்பவம் நடந்து. இன்றைக்கி நான் நினைவு வச்சுருக்கிறேன் அப்படின்னா, எத்தனையோ சம்பவங்களில் இதுவும் ஒன்று. அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அநேக சாட்சிகள் இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய கரங்களிலே நாம் இருந்தால் அவர் நன்மையை வழங்காது இரார். கண்டிப்பாக அது நமக்கு வரும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சு நில்லுங்க. ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பிடிச்சு நிற்போம், நன்மையை கொடுக்கிறார். கடைசி ஒரு டாப்பிக்கை நான் பேசி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம். இது போன வாரமும் நான் பேசினேன், ஆனால் மீண்டும் நான் அதை சொல்கிறேன். ஏனென்றால் அதனுடைய நோக்கம் மேன்மையாக இருக்கிறது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிச்சிடலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 28:22. நான் தூணாக நிறுத்தின இந்த இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இது நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் வந்த வார்த்தை அல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி வந்த வார்த்தை. அதை நம்ம நோட் பண்ணணும். ரைட். இன்னொரு வசனத்துக்கு வரலாம். 1090வது பக்கத்துக்கு வாங்க. 1090 1090. ஆகாய் புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஆகாய் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது,
நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இப்போ ஏன் இதை நான் திரும்பவும் சொல்கிறேன்? போன வாரம் நான் அதை உங்களுக்கு செய்தியில் நான் தெளிவாக பேசியிருந்தேன். நீதிமொழிகள் 3:9-10 திரும்ப வருவோம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய கன்னியாகுளம் சபைக்கும் மற்ற காங்கிரிகேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏதேசம் எல்லா இடங்களிலும் மேபி 90% சபையார் தான் ஊழியரை தாங்குவாங்க. சபையார் தான் ஊழியரை தாங்குவார்கள். ஆனால் நாம் துவக்கத்திலிருந்தே இந்த 10 வருஷமாக நானும் சரி, மதன் பிரதரும் சரி, இங்கே பிரசங்கத்தில் உதவியாக இருக்கிற ராகுல், சகோதரர் அலெக்ஸ், பெண்டன், யாராக இருந்தாலும் நாம் வசனத்தில் என்ன இருக்கோ அதை மாத்திரமே போதிக்கிறவர்களாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுகிறவர்களாகவும் முயன்று வருகிறோம். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் பக்கம் 295, 285 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இடுகிறோம். இட் இஸ் நாட் அன் இன்ஃபர்மேஷன், இட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன், இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட். உங்களுக்கு கட்டளை இடுகிறோம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல், நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனது இல்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. அதுதான் கிறிஸ்தவம். கன்னியாகுளம் சபை அதில் முன்னுதாரணமாக இருக்கிறது. சபையார் நாம் போடுகிற காணிக்கை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் நம்ம வாங்குவோம். மற்ற நாள் கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் மாரி உண்டியல் கொடுக்குற பழக்கம் கிடையாது. வந்தீங்களா காணிக்க போடுங்க, எப்போ வந்தாலும் காணிக்க போடுங்க, அப்படி கிடையாது. ஏன்னா பைபிள் அதை சொல்லலை. தொழுகையிலே நாம் தேவனுக்கு செலுத்துகிறோம். அப்போ நாம் சேர்க்கிற ஒவ்வொரு காணிக்கையும் ஒவ்வொரு தொகையும் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆடிட் பண்ணுகிறோம். அரசாங்கத்தில் அதை சமர்ப்பிக்கிறோம். வரவு செலவுகளை கரெக்டாக நாம் அதில் மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு பைசா கூட ஊழியனாகிய நான் அதிலிருந்து எடுத்தது கிடையாது. அவசியமும் தேவன் இது வரைக்கும் நமக்கு வைக்கலை, இன்னைக்கு வரைக்கும் வைக்கலை. இந்த சபையில் ஊழியம் செய்கிறார்கள் அருமை சகோதரன் மதன், சகோதரன் ராகுல், சகோதரன் பெண்டன், சகோதரன் அலெக்ஸ், எல்லாரும் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறவர்கள். எல்லாரும் வேலையை பார்க்கிறோம். எங்களுடைய தேவைகள், அவரவருடைய தேவைகள் அவரவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். காணிக்கையை எடுத்து கொடுக்கிற இடத்துல நம்மை இதுவரைக்கும் பலவீனமாக தேவன் வைக்கவில்லை. நாம் உழைக்கிறோம், நாம் அதுக்கான சம்பாத்தியத்தை பெறுகிறோம். மற்றவர்களுக்கு உதவுவதற்கு சபையினுடைய உங்களுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டோம், இப்போ தான் நம்ம நிப்பாட்டிட்டோம். ஏன்னா ஒரு ரிப்போர்ட் வந்ததுனால நான் அதை ஸ்டாப் பண்ணோம். உங்களுக்கே தெரியும் ஒரு வாரம் எவ்வளோ ஒரு சகோதரிகள் தான் என்றாங்க. சகோதரி எஸ்தரும் சகோதரி சுஜா சிஸ்டரும் 2 பேரும் தான் என்றாங்க. அவங்களுக்கு தெரியும்.
எவ்வளோ என்றாங்க, எவ்வளவு அதில் தொகை சேமிக்கப்படுது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். மாத செலவு என்னன்னு நமக்கு தெரியும். அதை எப்படி மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். வரவு செலவு நான் பேச வரல. ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நான் அந்த கருத்தை சொல்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்கிறாரு? உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படிக்கு நாடுகிறேன். நாம் தேவனை கனப்படுத்தினால் தேவன் நம்மை கனப்படுத்துகிறார். அவ்வளோதான். நாம் தேவனை கனப்படுத்துகிறோம், அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போது 2026 நாம் என்ன செய்ய போகிறோம்? எதிலே வளரப்போகிறோம்? எதிலே பலன் கொள்ளப் போகிறோம்? எதை பற்றி கொள்கிறோம்? எப்படி நான் நடக்கப் போகிறேன்? இந்த வருஷத்தில் நான் எதையெல்லாம் தீர்மானிக்கப் போகிறேன்? என்னுடைய அடிப்படை விசுவாசம், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, என்னுடைய பிரதிபலன், அனுதின வாழ்வு, நான் என்ன செய்ய போகிறேன்? தீர்மானம் பண்ணுவோம். எனக்கு நன்மை வேணும் என்று சொன்னால் நான் தேவனுடைய சமூகத்திலே மனப்பூர்வமாக நான் வரணும். மனப்பூர்வமாக நான் என்னுடைய கரங்களை சேர்க்கும் பொழுது தேவன் அதை நமக்கு நன்மையாக மாற்றி தருவார். ஒரு நாளும் நம்மை குறைவுபட விடமாட்டார். நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த பரம அழைப்பை நாம் இழந்து போக வேண்டாம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது